ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்டோரி ஃப்ளிக் தமிழ். இந்த வீடியோவில் ஆஃப் கேம்பஸ் சீசன் 1 எபிசோடு 3 தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 2 எபிசோடோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு 18+ சீரீஸ், அதனால் 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க மட்டும் பாருங்கள். இந்த எபிசோடோட ஆரம்பத்தில் ஜஸ்டினும் ஹேனாவும் பியானோ ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. நீ என்னை நர்வஸ் ஆக்குறேன்னு ஹேனா சொல்ல 2 பேரும் அப்படியே ஃபீல் ஆகி ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உன்னால் இது முடியுமான்னு ஜஸ்டின் ஹேனா கிட்ட கேட்க, என்னால் இது முடியும், கீப் கோயிங்னு ஹேனா சொல்ல இந்த எபிசோடோட நேமை போடுறாங்க. எபிசோட் 3 த ஆர்கசம். ஹேனா கேரட்டுக்கு கால் பண்ணி, உனக்கு இன்றைக்கி சொல்லிக் கொடுக்க என்னால் வர முடியாது, ஏன்னா என்னோடய பாப் ஷோ கேஸுக்கு ஜஸ்டின் உதவி பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான். நாம் படிக்கிறத இன்னொரு நாள் வச்சுக்கலாமான்னு ஹேனா கேட்க, கேரட்டும் சரி வெல்சி, நம்ம அப்புறம் மீட் பண்ணலாம், உன்னை மட்டும் மறந்துடாத, நீ எப்போதும் நீயாவே இரு, மற்றவங்களுக்காக உன்னை மாற்றிக்காதேன்னு கேரட் சொல்லிகிட்டே இருக்கான். கேரட் தன்னோட ஓரல் ப்ரெசன்டேஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கான். டக்கர் அவனுக்கு குக் பண்ணி ஃபுட்லாம் கொடுத்துட்டு இருக்கான். கேரட்டுக்கு ஒரு கம்பெனிலேருந்து ப்ரொமோஷன் பண்ணி கொடுக்க சொல்லி கேட்டிருப்பாங்க. அந்த கம்பெனிக்கு கேரட்டோட அப்பா தான் ப்ரொமோஷன்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருந்திருப்பார். இப்போ கேரட் ஹாக்கி பிளேயர் கேப்டனாக இருக்கிறதுனால அவனை ப்ரொமோஷனுக்காக கேட்டிருப்பாங்க. ஆனால் அது எங்கள் அப்பாவோட பிஸ்னஸ், அது எனக்கு வேண்டான்னு சொல்லியிருப்பான். ஆனால் அதிலிருந்து உனக்கு நிறையா பணம் வந்திருக்குமேன்னு ஜூல் சொல்ல, அந்த பணம் எனக்கு தேவையில்லைன்னு கேரட் சொல்கிறான். டாக்கோசாக் கம்பெனி எங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ண ரெடியாக இருக்காங்க, அந்த கம்பெனிக்கு தான் ப்ரொமோஷன் பண்ண போகிறோம்னு லோகன் சொல்லிகிட்டு இருக்கான். என்னை படிக்க விடுங்களான்னு கேரட் மாடிக்கு போய் மேலே இருக்க ரூமில் படிக்க போகிறான். ஹேனா ஒரு லிரிக்ஸ் எழுதி கொண்டு வந்திருக்காங்க. அதை ஜஸ்டின் படிச்சுட்டு இது எந்த மாதிரியான சாங்னு கேட்க, இது ஒரு லவ் சாங் அப்படி தான் நினைக்கிறேன்னு ஹேனா சொல்கிறாங்க. சரி பாடி காட்டுன்னு ஜஸ்டின் சொல்ல, நான் சிங்கர்லாம் கிடையாது அப்படின்னு ஹேனா சொல்கிறாங்க. சரி இதில் நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாமான்னு ஜஸ்டின் கேட்க, தாராளமாக பண்ணிக்கலாம்னு ஹேனா சொல்கிறாங்க. ஆலிஸ் ஹேனுக்கிட்ட எனக்கு ஒரு ஏஜென்ட் ஃபிலிமில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு தரேன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்கிறாங்க. ஆலிக்கு ஆக்டிங்கில் சாதிக்கணுன்னு தான் ஆசை. ஆனால் சான் என்ன சொல்கிறான்னா, நம்ம வெர்மாண்டுக்கு போய் நான் எங்கள் அப்பாவோட இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணணும், அங்கேயே நம்ம செட்டில் ஆகிறதுக்கு தானே நம்ம பிளான்னு சொல்ல, அது உன்னோட பிளான், ஆனால் எனக்கு வேறு பிளான் இருக்குன்னு ஆலி சொல்கிறாங்க. ஹேனா கேரட் வீட்டுக்கு வராங்க. லோகன் அங்கே இருக்கான். ஹேனா உன்னோட கார் எங்கன்னு கேட்குறான். என்கிட்ட கார் இருந்தது உனக்கு எப்படி தெரியும்னு ஹேனா கேட்க, நான் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது நீ ரிப்பேர்னு சொல்லிவிட்டு காரை கொண்டாந்து விட்டப்ப அந்த காரை ரெடி பண்ணதே நான் தானு சொல்கிறான். அது நீ தானா? ஆனால் அந்த காரையும் நீ 6 மாதம் ஓட வச்சுருக்க, இப்போ அந்த கார் இல்லைன்னு ஹேனா சொல்கிறாங்க. உன்னோட பைக்கை டியூனப் பண்ணணுன்னா சொல்லு, நான் பண்ணித்தரேன், இப்போ கூட ப்ரொஃபஸர் வால்டனோட புது டிவியை மாட்டி கொடுக்க தான் போகிறேன்னு, இப்படி சின்ன சின்ன வேலை பார்த்துட்டு சம்பாரிச்சிட்டு இருக்கேன்னு லோகன் சொல்கிறான். இவங்க பைக்குன்னு சொன்னது சைக்கிளை தான், அமெரிக்கன் இங்கிலீஷில் அப்படி தான். ஆமாம், உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் பணம் வரும்ல, அதை என்ன பண்ணுறீங்கன்னு ஹேனா கேட்க, அது என் செலவுக்கே பத்தாது, எல்லாரும் கேரட் ஆக முடியாது, அவன் உள்ளே தான் இருக்கான் அப்படின்னு லோகன் அங்கேருந்து கிளம்புறான். ஹேனா கேரட்டோட ரூம் கதவை தட்டுறாங்க. நீ உள்ளே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க கேரட்டுன்னு ஹேனா டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. கேரட் ஒரு பொண்ணு கூட ஹூக்கப் பண்ணிகிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு ஹேனா ஷாக்காகி அங்கேருந்து வேகமாக போகிறாங்க. கேரட் பின்னாடியே வந்து, என்னை மன்னிச்சிரு ஹேனா, வா நம்ம படிக்கலாம்னு சொல்ல, அது மட்டும் இல்லாமல் நீ தான் டைமை சேஞ்ச் பண்ணதுன்னு கேரட் சொல்ல, நான் தான் டைமை சேஞ்ச் பண்ணேன், ஆனால் நீ அதுக்கு ஒத்துக்கிட்ட இல்லை, இங்கே வந்து பார்த்தா நீ படிக்கிற மாதிரியே தெரியலை, நான் உனக்கு படிக்கிறது சம்மந்தமான வீடியோ அனுப்புகிறேன், நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம்னு ஹேனா அங்கேருந்து கிளம்புறாங்க. ஹேனா ஒரு லிரிக்ஸ் எழுதி ஜஸ்டின் கிட்ட கொடுத்தாங்கல்ல, அதில் சில லிரிக்ஸை ஜஸ்டின் சேஞ்ச் பண்ணி அந்த சாங்கை ஹேனா கிட்ட பாடி காமிச்சிட்டு இருக்கான். சரி இதை உனக்கு ஃபைலாக சென்ட் பண்ணுறேன்னு ஜஸ்டின் சொல்ல, ஹேனா அவங்க லேப்டாப்பை ஜஸ்டின் கிட்ட கொடுக்குறாங்க. அந்த ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ஜஸ்டினோட ப்ளேலிஸ்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் க்ரஸ்ன்னு போட்டு அந்த ப்ளேலிஸ்ட்டை ஹேனா சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. உடனே ஹேனா பதட்டமாகறாங்க. ஏன்னா இவங்க கேரட்டை காதலிக்கிறதா சொல்லி தான் ஜஸ்டினை அட்ராக்ட் ஆகிற மாதிரி பண்ணுவாங்க. இப்போ இந்த மாதிரி இருக்கிறதுனால ஜஸ்டின் என்ன நினைக்க போகிறான்னு ஹேனா டென்ஷனாக, சரி எனக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன்னு ஜஸ்டின் அங்கேருந்து கிளம்புறான். அடுத்த நாள் ஜஸ்டின் ஹேனா ரூமுக்கு வரான். இந்த ஃபைலை நான் உனக்கு சென்ட் பண்ணதுக்கு அப்புறமா சாங்கை இம்ப்ரூவ் பண்ணலாம்னு சொல்ல, வேணும்னா அப்படின்னு ஹேனா சொல்ல, அப்படியே 2 பேரும் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் அப்படியே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்க, கேரட்டு தான் இவன் கண்ணு முன்னாடி வந்து வெல்சின்னு கூப்பிடுற மாதிரி தோணுது. அப்புறம் ஹேனா ஸ்டாப் பண்ணிடுறாங்க.
இன்றைக்கி தான் இவங்க கிளாஸில் ஓரல் ப்ரெசன்டேஷன் இருக்குது. ஸ்பின் வீலில் சில டாபிக்ஸ் இருக்குது. கேரட் அந்த வீலை சுற்றி விட கேரட் என்ன டாபிக் வரக்கூடாதுன்னு நினச்சானோ அந்த டாப்பிக்கே வந்திருக்கு. கிர்கிகார்ட் பற்றி வந்திருக்கு. கிர்கிகார்ட் யாருன்னா ஒரு புகழ்பெற்ற டென்னிஸ் தத்துவஞானி. கிர்கிகார்ட் கோஸ்டிங்கை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னு அவங்க ப்ரொஃபஸர் கேட்க, கோஸ்டிங்னா என்னென்னா ஒருத்தரோட ரெகுலராக பேசிக்கிட்டு இருந்துட்டு திடீர்னு எந்த எக்ஸ்ப்ளனேஷனும் இல்லாமல் காண்டாக்டை கட் பண்ணி விடுறது, மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணாமல் போகிறது, கால்ஸ் அட்டன் பண்ணாமல் போகிறது, சோஷியல் மீடியாவில் டிஸப்பியர் ஆகிறது, அதுதான் கோஸ்டிங். நீங்கள் யாருக்காச்சும் கோஸ்டிங் பண்ணியிருக்கீங்களான்னு கமெண்டில் சொல்லுங்கள். மனிதர்கள் முக்கியமான ரிலேஷன்ஷிப்பில் ஹானஸ்ட் சாய்ஸ் எடுக்கணும். கமிட்மெண்ட்டை தவிர்க்கிறதோ பொறுப்பிலிருந்து ஓடுறதோ நல்லதில்லை. உண்மையான உறவுகளுக்கு சின்சியாரிட்டி தேவை அப்படின்னு கிர்கிகார்ட் சொல்லியிருக்காருன்னு கேரட் அந்த ப்ரெசன்டேஷனை நல்லபடியாக சொல்லி முடிக்கிறான். கேரட் ஹேனா கிட்ட இன்றைக்கி நைட்டு மெலோன்ஸ் பாருக்கு நீ கண்டிப்பாக வரணும், அங்கே மீட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறான். கேரியோக்கி நைட்டுக்கு நீயும் மெலோன்ஸுக்கு வரியான்னு ஹேனா ஆலிக்கிட்ட கேட்குறாங்க. இல்லை, நான் சான் கூட சண்டை போட்டுட்டேன், எனக்கு ஒரு ஏஜென்ட் கிடச்சிருக்காங்கன்னு அவன்கிட்ட சொன்னேன், ஆனால் அவன் என் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கலைன்னு ஆலி சொல்கிறாங்க. அவனை விட்டு தள்ளு, நீ கண்டிப்பாக வர அப்படின்னு ஹேனா சொல்கிறாங்க. பார்க்குறேன்னு ஆலி சொல்லிவிட்டு ஆளாக வந்து அங்கே பாட்டு பாடிட்டு இருக்காங்க. பாட்டு பாடுறேங்கிற பேரில் பைத்தியக்காரத்தனமாக கத்திட்டு இருக்காங்க. அதுக்கு இவனுங்களும் கை தட்டிட்டு இருக்கானுங்க. அடுத்து யார் பாட போகிறான்னு ஜூல்ஸ் கேரட்டுக்கிட்டையும் ஹேனாக்கிட்டையும் கேட்க, இல்லை நாங்கள் பாடலைன்னு சொல்லிடுறாங்க. இந்த டீன் பையன் ஆலி பின்னாடியே சுற்றிட்டு இருக்கான், என்ன விஷயம்னு தெரியலை. அடுத்து டக்கர் வந்து டக்கராக ஒரு பாட்டு பாடிட்டு இருக்கான். கேரட் ஹேனா கிட்ட, உனக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணணுன்னு தோணுச்சுன்னா தாராளமாக ட்ரிங்க் பண்ணு, நான் உன்னை பார்த்துக்கிறேன், எனக்கு தெரியும் நீ பார்ட்டியில் குடிக்க மாட்டேன்னு, நீ என்னை நம்புற இல்லை ஹேனா அப்படின்னு கேரட் கேட்க, ஹேனாவும் சரி நான் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. கேரட் ஒவ்வொரு ட்ரிங்காக ஹேனா கிட்ட கொடுத்து டேஸ்ட் பண்ண சொல்கிறான். கடைசியாக ஒரு ட்ரிங்க் அவளுக்கு பிடிச்சி போக பழக்கம் இல்லைன்னு 4 ரவுண்டுக்கு மேலே ஹேனா குடிச்சிட்டு இருக்காங்க. ஹேனா லோகனுக்கு நான் உனக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரிங்க் வாங்கி தரேன்னு அவனையும் குடிக்க வச்சுட்டு இருக்காங்க. கேரட் அவங்க அப்பா கூட சேர்ந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ நீ லோகன் கூட சேர்ந்து பண்ணு, 2 ஹேண்ட்ஸமான ஹாக்கி பிளேயர்ஸ் இருந்தால் நல்லாயிருக்குன்னு ஹேனா சொல்ல, 3 ஹேண்ட்ஸம் ஹாக்கி பிளேயர்ஸ்னு டக்கரும் அங்கே வரான். அடுத்து ஹேனா வெல்ஸ் பாட போகிறாங்கன்னு ஜூல் சொல்ல, நீ பாட மாட்டேன்னு சொன்ன அப்படின்னு கேரட் கேட்க, இப்போ நான் ஒரு நல்ல சாங் கண்டுபிடிச்சிட்டேன்னு அவங்களும் பாட போகிறாங்க. தரமாக ஒரு பாட்டை பாடி முடிக்க எல்லாரும் கைத்தட்டி பாராட்டுறாங்க. அந்த பார்ட்டியும் முடியுது. ஆலி ஹேனாவை பத்திரமா அவங்க வீட்டில் விட கேரட் அவங்கள காரில் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஆலியை சோஃபாவில் படுக்க வச்சு எங்கே ஹேனாவை காணுன்னு மேலே இருக்க ரூமில் போய் பார்க்குறான். அங்கே தான் ஹேனா உட்காந்துருக்காங்க. ஹேனாக்கு சரக்கு ஓவர் ஆனதுனால கேரட்டுக்கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணுறாங்க. ஹேனா நீ போய் தூங்குன்னு கேரட் சொல்லிடுறான். அடுத்த நாள் மார்னிங் ஹேனா கேரட்டுக்கு காஃபி போட்டு வந்து கொடுக்குறாங்க. உனக்கு நேற்று நடந்த விஷயம் ஞாபகம் இருக்கா? நீ நல்லா குடிச்சிருந்த, என்கிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்தேன்னு கேரட் சொல்ல, எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குன்னு ஹேனா சொல்கிறாங்க. சரி, நீ தூக்கத்தில் இருந்து முழிச்சிட்டியா? நான் உங்ககிட்ட ஒன்று கேட்க போகிறேன்னு ஹேனா சொல்ல, சரி சொல்லுன்னு கேரட் கேட்க, நீ எனக்கு ஆர்காசம் தரணும்னு ஹேனா சொல்ல, இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போடுறாங்க. அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.